சமுதாயத்தினுடைய 6வது ஆண்டு புஷ்ப பல்லக்கு விழா காமாட்சி அம்மன் கோயில் புஷ்ப பல்லக்கு விழா இனிதாக நடைபெற்றது. அனைத்து மாவட்டத்தில் இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள், எங்களுடைய நண்பர்கள், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டு சிறப்பாக நடைபெற்றது. பூஜை சிறப்பாக நடந்தது. பெரியவர் விஜயேந்திர சாமிகளை நான் சந்தித்தேன். முழு ஆசி வழங்கியிருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று ஆசி வழங்கியிருக்கிறார்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவோம், ஆட்சி அமைப்போம். அநேகமாக இன்னும் 2-3 நாளில் டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய இது ரெடியாக இருக்குது, அறிவிக்கணும், சீக்கிரம் அறிவிப்பாங்க. நாங்கள் ஒரு 10 தொகுதி கேட்டிருக்கோம். பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக முடிவு செய்யப்படும். எந்த மாற்றமும் இல்லை. இல்லை, அது ஒரு வதந்தி. விஜய் வருவார் போவாருங்கெல்லாம் ஒரு கனவுல கணக்குது. அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு முகாந்தரமும் இல்லை, எங்களுக்கு அப்படி யாரும் சொல்லவும் இல்லை. நீங்கள் பத்திரிக்கையாளங்க தான் பூஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் உண்மை. இல்லை 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 கிடையாது. அடிச்சு சொல்கிறேன், நான் கிடையாதுன்னு சொல்கிறேன். வந்தால் சந்தோஷம், அவ்வளோதான். இது ஒரு வதந்தி. நீங்கள் அரசை டேமேஜ் செய்வதற்காக ஒரு சிலர் விஷ பிரச்சாரம் செய்வதுதான் நோக்கம். இன்னை வரைக்கும் எந்த மக்களுமே இறங்கி சிலிண்டர் வரலன்னு போராடவே இல்லை. பத்திரிகை செய்தி இல்லை. அப்படி ஒரு பூகம்பத்தை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமாக மத்திய அரசு கைவிடாது. நிச்சயமாக சிலிண்டர் எல்லாருக்கும் கிடைக்கும். அவங்களுடைய அரசியல் கட்சி மாநாடு அது. இது என்டிஏவுடைய மாநாடு. பிரதமர் மோடி நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரயில்வே திட்டம் தென் மாவட்டங்கள், தென் சைடில் உள்ள நிறைய ரயில் அறிவிச்சிருக்காங்க. நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இது நல்ல முறையாக இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி நன்றி நன்றி.